சார், இது பேசிக்கலாக உள்ள ஒரு கான்செப்ட் மாதிரி கேட்குறேன். இப்போ நிறையா பேர் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சிட்டா அப்படின்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு மூவபிள் இல்லை அப்படின்ற மெக்கானிக் ஃபீல்டை பற்றி சொல்கிறேன். நிறையா பேர் அங்கே இருக்கிற விஷயம் தான். சாஃப்ட்வேர் சைடில் தான் வந்து லேக்ஸ் கணக்கில் ஏர்னிங்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட், இல்லைன்னா அப்ராடு போனால் மட்டும் தான் அந்த ஒரு இது அப்படின்ற கான்செப்டாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து க்ரோத்துன்றது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு ஆரம்பத்திலே மேபி வந்து ஸ்டார்ட் அப்லேயே காலேஜ் முடிச்சு கோர்சஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் ஒரு சைன் வந்தால் ப்ராப்ளம் இல்லை. மேபி நடுவில் அந்த ஒரு பேசிக்ஸ் இல்லாமல் ப்ரொடக்ஷன் போயிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு மறுபடியுன்றது அந்த ஒரு ரீச் அவுட் கிடைக்குமா? ஐ மீன் உள்ள நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்து சொல்கிறேன். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு பொதுவான விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்கிற மித்து என்னென்னா, நீங்கள் இது டிகிரி முடிக்கும் போதே அடிஷ்னலாக நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் படித்து வச்சுக்கணும், அப்போ தான் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பெரிய ஆள் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நானே அதுக்கு விதிவிலக்கு தான். நானே எந்த கோர்ஸம்லாம் படிக்கவே இல்லை. பட் விஷயம் என்னென்னா, எனக்கு விஷயம் தெரியும், அவ்வளோதான். அப்போ விஷயத்தை நீ கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிறதுக்கு கோர்ஸ் தேவைப்படுதா, கோர்ஸ் இல்லாமல் நீ கற்றுக்கிறியான்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுவே அந்த மெக்கானிக்கலில் வந்து பெரிய லெவலில் க்ரோத் இல்லை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மித்து தான். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பசங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே போன உடனே உங்களுக்கு க்ரோத் வந்துருமானா வந்துடாது. ஸோ அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடுறீங்களான்னு கேட்டால் யாரும் போட மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, காலையில் ஒரு 5-9 மணிக்கு வேலைக்கு போகிறோமா, சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு வீட்டுக்கு வர்றோமா, ஓட்டி பார்த்தா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறாங்களான்னு கேட்போம். நம்ம ஏதோ கொளுத்து வேலைக்கு போன மாதிரி, நம்மளாம் இன்ஜினியராக ஒரு இன்ஜினியராக வேலைக்கு போகணுங்கிறது யாருக்கும் புரியல. நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டைமிங்லாம் பார்க்காம அந்த ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் உங்களுக்கு கம்பெனியில் கிடைக்குதுன்னா, அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் லேர்னிங் தான் இங்கே ஏர்னிங்கே. நீங்கள் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணால் உங்கள் ஏர்னிங் ஸ்டாப் ஆகிடும். அப்போ நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இஸ்ரோவில் சரி 60-70 வயசு ஆனாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடையே கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ண முடியும்னா மெக்கானிக்கல் ஃபீல்டில் இன்றைக்கும் நீங்கள் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக எந்த ஒர்க்கும் தேவையில்லை. உங்கள் நாலேஜ் தான் உங்கள் காசே. அப்போ உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நீ எதையும் கற்றுக்காமல் போ, வருஷமாச்சுன்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்போம், ரிட்டையர் ஆனியா பிஎஃப் உங்களுக்கு கொடுப்போம், ஸோ அது இன்னும் மற்ற ஃபண்டெல்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் வேணும், அப்படி தான் இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரோத் இங்கே கேட்டிங்கன்னா இருக்காது. இங்கே அறிவுக்கு காசு, அறிவு இருக்குதா, அறிவு வளர்த்துக்கும், காசு கிடைக்கும், அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்து தான். ஒரு சேச்சுரேட் ஆகிடுதுன்னு யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா, மிஷின் ஆப்ரேட்டராக வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷனில் வேலைக்கு போகிறவங்க, இவங்க எல்லாருமே இப்போ ப்ரொடக்ஷனில் வேலைக்கு போகிறாங்கன்னா, நீ ப்ரொடக்ஷன்லேயும் ஏன் இருக்கிற 3 வருஷம் 2 வருஷம் வேலை செய்கிறியா, வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியராக போகிற ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோலராக மாறு. அதை நீ மாறுறதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கற்றுக்குறீங்களான்னு கேள்வி கேட்டால் இல்லை. அப்போது நம்ம எதையும் கற்றுக்காமல் ஃபீல்டை குறை சொல்லவே கூடாது. நீங்கள் எந்த கோர்ஸையுமே படிக்காமல் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக முன்னேற முடியும். அதனால் ஒரு கோர்ஸ் படித்தா தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறதும் மித்து தான். விஷயம் தெரியும், அவ்வளோதான். அந்த விஷயத்தை நீ எப்படி கற்றுக்கிறங்கிறது உன்னோட சௌரியம் தான். Round 2. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம எல்லோரும் இப்போ காலேஜ் முடித்தவங்க இல்லை வேறு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, நான் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க, இதை நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் படிக்கிறவங்களுக்கே அவங்க இந்த மாதிரி சிஸ்டம் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்து போகிறாங்களா, இல்லை உன்னோட ப்ரொடக்ஷன் ஃபீல்டு அது மாதிரி ஏதாவது ஐடியா இப்போ கொடுக்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? காலேஜ் இதெல்லாம் செய்யலி நீங்கள் நினைக்கிறீங்களா? காலேஜெல்லாம் எல்லாமே செஞ்சுருக்குது. உங்களுக்கு காலேஜில் எத்தனை பேர் செமினார் வந்திருப்பாங்க? ஏதாச்சும் ஒரு 4 செமினார், எனக்கு தெரிஞ்ச வருஷத்துக்கு 2 செமினார் கண்டிப்பாக நடந்திருக்கும், சரியா, குறைஞ்சது. அப்போது 8 வருஷம் 4 வருஷம் படிக்கிறீங்கன்னா 8 செமினாராவது குறைஞ்சிருக்கும், ஜாஸ்தியாக நடந்திருக்கும் கணக்குப்படி. இங்கே அதில் ஒரு 4 செமினார் டைட்டில் சொல்லுவேன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலேஜுக்குள்ளே இருக்கிறப்போ அதே பசங்களுக்கு தான் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் காலேஜில் சார் நீங்கள் காலேஜுக்குள்ளே வந்தீங்களான்னு என்னை கேட்குறாங்க இன்றைக்கி. நான் தான் வந்தேன் காலேஜில். சார் ஆமாம் சார் வந்த மாதிரி ஞாபகம் இருக்குதுங்கிறாங்க. அப்போ நான் நல்லா போய் அவ்வளோ இன்ட்ராக்டிவாக எடுக்கிறேன், நம்மளவே 10-11 பார்க்குறாங்க. ஸோ எல்லா செஷனும் இன்ட்ராக்டிவாக அங்கே இருக்காது. இன்ட்ராக்டிவ் இருக்குதோ இல்லையோ, உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் அங்கேயே தெரிஞ்சுக்குவான். காலேஜும் அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்குது, அவேர்னஸும் கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் நம்ம காலேஜில் இருக்கோம். காலேஜ் எதுக்கானது? படிக்கிறக்கானதா? ஜாலியாக இருக்கிறதுக்காகது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு ஜாலியாக மட்டும் தான் இருக்கிறாங்க. மாண்டடாக போய் எதையும் கற்றுக்கிறது இல்லை. அதுக்காக நான் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படிப்பு அதே மாதிரி உட்காந்து 24 மணி நேரம் படிக்கவாலாம் சொல்ல. நீ ஜாலியாரு, அந்த ஜாலியாகவே இந்த இன்ஜினியரிங்கும் ஒழுக்கமாக கற்றுக்கோ அப்படிங்கிறேன். இந்த ஃபீல்டை பற்றி அவேர்னஸ் நீ தேடி போய் கற்றுக்கோ. ஐயா இன்னைக்கு ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, ஏகப்பட்ட ஏஐஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது. இப்போ நம்ம போடுற இந்த வீடியோவே எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து தேவையானது என்னன்னு எனக்கே தெரியல. எது எனக்கு இன்டர்நெட்டாக கொடுக்குதோ அதை எனக்கு தேவையானது நான் நினச்சிக்கிறேன்.
அதுதான் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் என்னன்னா உனக்கு தேவையானதெல்லாம் அது வராது, அது உனக்கு கொடுக்கும், அது உனக்கு தேவையானதான் நீயே அக்செப்ட் பண்ணிக்கிறவ, அவ்வளவுதான். நீ போய் இன்ஸ்டாகிராமில் என்னைக்கா தேடி இருக்கீங்களா இதை பற்றி சொல்லுன்னு? ஒரு புள்ள பேர் வேணா போட்டு தேடி இருப்போம், இதெல்லாம் போட்டு தேடி இருக்க மாட்டோம் டெக்னிக்கலாக. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதில் போய் தேடுறதுக்கு பதிலாக யூடியூப்ல உனக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டீங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங்காக நிறைய சேனல் இருக்குது, A2D வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, அப்புறம் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸோட வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று அதெல்லாம் பார்த்து எதுவும் கற்றுக்குறாங்கல்ல. மிஸ்டர் ஜிக்கேன்னு ஒரு சேனல் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்போ அதெல்லாமே யோசிச்சா கண்டென்ட் இருக்குது, விஷயம் இருக்குது, காலேஜும் அதுக்கு ஸ்டெப் எடுக்குது, நீ ஸ்டெப் எடுக்கிறியா இல்லையா, அதான் பிரச்சனை. அப்போ அந்த அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பசங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதமே. ஆனால் இப்படி பச்சையாக பேசுகிற நாளைக்கு நம்மளுக்கு கல் எடுத்து அடிக்க மாட்டாங்க, ஏற்கும் அடிப்போம் அண்ணன். சார் இப்போ டெக்னாலஜி லெவலில் இப்போ எல்லா பக்கம் ஒரு க்ரோத்திங் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல வந்தேன், மேபி ஒரு 1 இயர் மாதிரி நினைக்கிறேன், இந்த ஒரு ஃபாரின்ஸில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல சார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணி வைப்பாங்க. இதை வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன கம்பெனி எனக்கு தெளிவாக தெரியல, பட் இதை என்ன பண்ணிட்டாங்க, ரோபோட்ஸ் மூலயமா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஃபீல்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் வந்து ஹியூமன் எரர்ஸ்னு ஒரு சின்ன கான்செப்ட் வரும். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறப்ப ஹியூமன் எரர்ன்றது ஒரு பாசிபிலிட்டி வரதான் செய்யும். மேபி ஃப்யூச்சர் லெவலில் போகிறப்ப கீழே ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக ரோபோட்டிக்ஸாக கன்வெர்ட் ஆகிறப்ப மேபி ஹியூமனோடைய ஒரு இன்புட் வந்து நம்ம ஃபீல்டில் கம்மியாயிடுச்சுன்னா அந்த ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த கேள்வி டிசைன்லேயே உள்ளே வந்துருச்சுன்னா, ஒரு ஏஐலே வந்து என்ன மாதிரி சர்க்கிள் போட்டு கொடுன்னா மேபி அது ஆட்டோமேஷனாக அந்த டிசைன் ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த பீப்புள் இருக்கிற எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் ஆயிருமா ரோபோட்? ஐயா, நான் அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் QC இருந்திருப்பாங்களா? ஆதி காலத்து QC குவாலிட்டி இன்ஜினியர் சும்மா மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் QCன்னு ஒருத்தர் இருந்திருப்பான். இப்போது வெர்னியர்லாம் இல்லை, கண்டே பிடிக்காத ஒரு காலத்துக்கு முன்னாடி போவோம், சரியா? வெர்னியரே இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு QC இன்ஜினியர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் கண்ணுலேயே பார்த்து வெறும் ஸ்கேலை மட்டும் வச்சு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டு தானே? ஓகே. அப்போ இதை ஈஸியாகிறதுக்கு என்ன வந்துச்சு? வெர்னியர் வந்துச்சு. வெர்னியர் வந்து என்ன பண்ணுச்சு? நார்மல் அனலாக் வெர்னியர் தான் இருந்துச்சு, எடுத்து மெஷர் பண்ணி கோடெல்லாம் எண்ணி கணக்கு போட்டு போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ இதுவும் என்னாச்சு? கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அதை தெரிஞ்சவனும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். ஏன்னா அனலாக் தெரிஞ்சவனும் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஆள் தான் கிடைக்கிறது. அப்போ அதுக்கப்புறமா அது என்னாச்சு? டிஜிட்டலாக மாறுச்சு. இப்போ அதை மெஷர் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாச்சு? ஓகே. இன்னும் என்னாச்சு? அது டெக்னாலஜி வளர்ந்து நீ என்னடா இவ்வளோ மெஷர் பண்ணுறேன்னா இன்னும் 001 நான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி CMM வந்துச்சு. அப்போ என்னாச்சு? நம்மளுக்கு இன்னும் அட்வான்டேஜாக மாறுச்சு. இதில் லேபரோட வேலை இல்லை அப்படிங்கிறது எங்கே மாறுச்சு? அன்னைக்கு வெர்னியர் ஸ்கேலை வச்சு அளந்தவன் வெர்னியர் அனலாக் வச்சு அளந்தான், வெர்னியர் அனலாக் வச்சு அளந்தவன் வெர்னியர் டிஜிட்டல் வச்சு அளந்தான், வெர்னியர் டிஜிட்டல் வச்சு அளந்தவன் இன்னைக்கு CMM ஆப்ரேட் பண்ணுறான். அப்போ இதுக்கான வேலை இருக்குல்ல. இப்போ இதை யார் கற்றுக்கிட்டானோ அவன் அடுத்த லெவலுக்கு போவான். ஸோ டெக்னாலஜி ஹியூமனை எப்போவுமே ரீப்ளேஸ் பண்ணாது. டெக்னாலஜி ஹியூமனோட வேலையை ஈஸியாக்கும். நீங்கள் அதை அந்த வகையில் தான் பார்க்கணும். இப்போ ஒரு வட்டம் போட சொன்னால் அதுவே போட்டு ஒரு மாடல் கொடுக்குது அப்படின்னா சரி இது யார் செய்வா? வட்டம் போட சொல்கிறதுக்கு யார் சொல்லுவா? அதுவே சொல்லிக்குமா? சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அதான் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ரீப்ளேஸ் பண்ணணும்னா லேபரை ரீப்ளேஸ் பண்ணட்டும். அதான் எனக்கு லேபரே நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க எங்கேயுமே. லேபரை டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணட்டும். ஆனால் ஒரு இன்ஜினியரை டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே யார் சொன்னாலும் நானும் ஏற்றுக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு. நானும் அந்த பக்கம் தான். அப்படிலாம் வந்து ஒரு இன்ஜினியரை ஒரு டெக்னாலஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் இப்போ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஒரு காம்படிஷன்றது இருக்குது சார். ஒரு ஹெல்த்தி காம்படிஷன்றது எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே இருக்க தான் செய்யுது. சரி. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு 10 கடை இருக்குது, நம்ம ஒரு 11ஆ போகிறன்றப்பனாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். பொதுவாக சொல்ல வரேன், எந்த ஃபீல்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக புதுசாக போகிறோம், ஏற்கனவே அந்த ஃபீல்டில் பெரிய ஆள்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு ரீச் ஆகணும், நம்மளும் ஒரு ஸ்டெப்பை போடணும் அப்படின்றப்ப என்னென்ன மாதிரி புதுசா இல்லை மாற்றி யோசிச்சா போதும். மாற்றி யோசிக்கணும், அவ்வளோதான். எப்படி கிரியேட் பண்ணுறேன்? ஏன்னா எல்லா ஃபீல்டும் காம்பினேஷன் இருக்க தான் செய்யுது. அதான் நீங்கள் வந்து மாற்றி யோசிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். மாற்றி யோசிக்கிறதுனா இப்போ நான் ட்ரைனிங்கே எடுத்துக்கோங்களேன். நான் வெறுமனே ட்ரைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாத்து மாதிரியுமே நானும் கொடுத்துட்டு இருந்தேன்னா என்ன இவ்வளோ நம்ம சர்வே பண்ணியிருக்க முடியாது. அப்போது ட்ரைனிங் எடுக்கிறதுல இன்னும் ஈஸியாகிறது எப்படி? நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு விஷயம் படிக்கிறோம்னா ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், காரணத்தோட படிச்சிட்டோம் அப்படின்னா
பையனுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படிங்கிறனால அதான் இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி யோசிச்சோம், வித்தியாசமாக யோசிச்சோம். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றி யோசிச்சுதான் ஆகணும். மாற்றி யோசிக்கிற அந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கான ஒரு அது என்னது இண்டிவிஜுவாலிட்டியா, Individuality. அது சிலப்போ வாய் ரோலிங் ஆச்சு அந்த வார்த்தையில வராமல் போயிடும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த தனித்துவத்தை நீங்கள் தான் வந்து உயர்த்திக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா பசங்களாம் நம்மள்கிட்ட கேட்கறது, சார் எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, எனக்கு எந்த தனித்தனியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நீங்கள் அது எப்படி உனக்கு இல்லாமல் இருக்கும், உனக்கு இருக்குண்டா, உனக்கு எதுவும் கண்டுபிடிக்க தெரில அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஸோ இப்படி யாராவது தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாராவது ஒருத்தர் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வச்சு அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறது மூலயமா அவங்க என்ன மாதிரியான ஆள், அவங்களுக்கு எது செட் ஆகும் ஆகாதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியறதுக்கு ஒரு R&D நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம அதையெல்லாம் வர சொல்லி உனக்கு எந்த ஃபீல்டு செட் ஆகும் ஆகாதுங்கிறத அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கும்ல, அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஐடென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு இதை சீக்கிரமாக ரெடி பண்ணுவோம். அதை நம்ம ஆப்லேயும் லான்ச் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பையன் ஏன் வேலைக்கு போக மாட்டான்? ஏன் வேலைக்கு போக மாட்டான்? உனக்கு தெரியுமா? உங்களுக்காக தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஏன்னா அவன் வேலைக்கு போக மாட்டான், அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறது, வீட்டில் பணம் காய்க்கிறதுக்கு மரம் வச்சுருப்பாங்க, அதனால பணம் எடுக்கிறப்பல அந்த மரத்தை வந்து பறிச்சுக்கிடுவாங்க போல. அது பேரண்ட்ஸ் தான். இங்கே பேரண்ட்ஸ்க்காகவே கண்டிப்பாக டெடிக்கேட்டிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும். பேரண்ட்ஸில் நம்ம வந்து ஒரு 4 கேள்வி கேட்கணும்னு தான் இருக்கிறேன். அவங்க தான் அந்த பசங்களை எல்லாம் கெடுக்கிறதே. தானா சரியாயிடுவான். ஆடி போய் ஆவணி வந்து அடுத்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வந்தாலும் அவங்க திருத்த மாட்டாங்களே.